நமக்கு எதிராக என்ன சூழ்ச்சிகள்லாம் நடக்குதுன்றது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். எனக்கு கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுக. பிஜேபியும் அடிக்கும், திமுக அடிப்பான். இதான பாலிடிக்ஸ். இது புரியாம எங்களை அழுத்துறாங்க, அழுத்த தான் செய்வான். பின்னா உங்களை கட்டி பிடிச்ச மொத்தமாக கொடுப்போம். மாசத்துக்கு ஒரு தடவை தான் வெளில வருவேன். எலெக்ஷன் இருக்குன்னா 10 நாளைக்கு ஒரு தடவை வெளியில வருவேன். QR கோடு குத்தலாம் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை ரன் பண்ண முடியுமா? அவரால் தாங்க முடியாத அளவுக்கு ஒரு மக்கள் சக்தி இருக்கு. அதை எப்படி சேனலைஸ் பண்றதுன்னு அவருக்கு தெரியல. அந்த கூட்டத்தை எப்படி பொலிட்டிசைஸ் பண்றதுன்னு அவருக்கு தெரியல. அப்ப இந்த பிரச்சனை எல்லாம் வந்தே தரும். அண்ட் ஒரு எனிமீஸ் ஆர் வெரி பிக். அவ்வளவு சீக்கிரம் எப்படிங்க பவரை விட்டு கொடுத்துருவாங்க ரெண்டு பேரும்? நீங்க இன்னைக்கு ஆரம்பிச்சீங்க எங்க கட்சி, அவன் 76 வருஷமா கட்சி நடத்திட்டு இருக்கான். எப்படி போவாங்க? இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட அடுத்தடுத்து அவங்க எப்படி கூட்டங்களை நடத்த அவங்க கொண்டு போறாங்க? டிவிகேயோட நிலைமை என்னவா இருக்கும் இதுக்கப்புறமாக? திண்டாட்டம் தான், திருசங்க சொர்க்கம் தான். இது பொலிட்டிக்கல் பார்ட்டியாக நீ இல்லைன்னா இதெல்லாம் அனுபவிச்சே ஆகணும். மாதத்துக்கு ஒரு தடவை தான் வெளில வருவேன். எலெக்ஷன் இருக்குன்னா 10 நாளைக்கு ஒரு தடவை வெளியில் வருவேன். QR கோடு குத்தலாம் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை ரன் பண்ண முடியுமா? என்னது இது? வாட் நான்சென்ஸ். அது அவரோட இஷ்டம் இல்லையே, அவர் அப்படி தள்ளப்படுறாரு. நீ அதை இது பண்ணணும், பைபாஸ் பண்ணணும், அதை மேனேஜ் பண்ணணும். யூ ஹேவ் டு மேனேஜ் த இஷ்யூ. ஏன் மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு இல்லாத பிரச்சனை உங்களுக்கு மட்டும் வருது? கூட்டம் வருதே சார். யூ ஹேவ் டு மேனேஜ். நீ ஒரு நாளைக்கு வாரத்துக்கு ஒரு நாள் ஆடிக்கு ஒரு வருஷம் அமாவாசைக்கு ஒரு தடவை வெளியில் வந்தால் கூட்டம் வரதான் செய்யும். வாட் பாலிடிக்ஸ் யூ ஹேவ் டூயிங் இட் இன் த பாஸ்ட் 2 years? பாலிட்டிஷியன் வித் ஜீரோ பாலிடிக்ஸ். சும்மா ஒரு ஸ்டேட்மெண்ட், அது கூட இப்போ வருது. கிடையவே கிடையாது. ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வெளில வருவார். இப்போ எலெக்ஷன் வருதுன்னா 10 நாளைக்கு ஒரு தடவை வெளில வராரு. க்ரௌட்ஸ் ஆர் அன் இஷ்யூ. நான் மறுக்கல. அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு கட்சியில் தொண்டரணி இருக்கணும். நீங்கள் அடிக்கடி வெளியில் வந்தீங்கன்னா அந்த பிரச்சனை வராது. கட்சி தொண்டரணி இருந்தால் கூட கவர்மெண்ட் சப்போர்ட்டும் எங்களுக்கு அவ்வளோ கிடைக்கிறதுன்னு சொல்கிறாங்களே. புட்டிங் ஸ்டம்பிளிங் பிளாக்ஸ் நான் ஒத்துக்கிறேன். அதை எல்லா கவர்மெண்ட்டுமே சேலஞ்சர் வரும்போது அவங்களை இப்படி தான் பண்ணுவாங்க. டிஎம்கே ஏடிஎம்கே ஆரம்பிக்கும் போது 72 என்ன மாதிரியான வயலன்ஸை எம்ஜிஆர் ஃபேஸ் பண்ணார். 72 to 77 5 years அவர் பவர் இல்லாமல் இருக்கும்போது 72 to 76 டிஎம்கே கவர்மெண்ட். 76 ஜனவரிலேருந்து 77 ஜூன் வரைக்கும் தான் பிரசிடென்ட் ரூல். அந்த 4 yearsல இன்ஃபேக்ட் 77 வரைக்குமே கூட டிஎம்கேவோட ஹோல்டு இருந்தது. அந்த 5 வருஷத்தில் டிஎம்கேவோட ஏடிஎம்கே நடந்த பொலிட்டிக்கல் ஃபைட்டில் 18 ஏடிஎம்கே கேடர்ஸ் வர் கில்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டிக்கும் ஹிஸ்ட்ரி இருக்குது. சிபிஎம் எடுத்திங்கன்னா கேரளாவில் அவங்க ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தேர் கேடர்ஸ் வர் கில்டு. ஆர்எஸ்எஸ் கேடர்ஸ் வர் கில்டு இன் ஹண்ட்ரட்ஸ். பெங்காலில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லையும் பீப்புள் ஆர் கில்டு. அது வரைக்கும் அந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தெர் வர் நோ லைஃப் லாஸ் இன் தாவேக்கா. லைஃப் லாஸ் இருக்கணும்லாம் நான் சொல்லலை. அந்த லெவலுக்கு கூட இது போல் ஒன்றுமே இல்லை. விஜய் சந்தித்த பிரச்சனையெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் பீனட்ஸ். அந்த கரூர் இன்சிடெண்ட்டுக்கு பிறகு நோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆர் நோ டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி வில் டேக் எ சான்ஸ். நானும் கலெக்டராக இருக்கேன், நீங்கள் ஒரு எஸ்பியாக இருக்கீங்கன்னா, இப்போ நம்ம டிஸ்ட்ரிக்டில் விஜய் ஒரு மாநாடு நடத்துகிறான்னா என்னோட முதல் நோக்கம் அந்த மாநாடை எப்படி நடத்த விடாமல் தடுக்கணும். அப்படின்னு மீறி நடந்து தான் ஆகணும். அப்படின்னா அதுக்கு எவ்வளோ கண்டிஷன்ஸை போட முடியுமோ கண்டிஷன்ஸை போட்டு மினிமம் QR கோடெல்லாம் வச்சு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி பொலிட்டிக்கல் ரேலியை நடத்த முடியுமா?